இரண்டு என்ஜின்களும் செயலிழந்தது அல்லது புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவை மோதியது ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதற்கு காரணமாக இருக்கலாம் என்று விமானத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மேலும் கூறுகையில், ஓடுதளத்திலிருந்து மேலெழுந்து பறக்க தேவையான உந்து விசையை விமானத்தின் என்ஜின்களால் உருவாக்க முடியவில்லை என்று தெரிகிறது. இரண்டு என்ஜின்களும் செயலிழந்திருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் ஒரு என்ஜின் மட்டும் செயலிழந்திருந்தால் விமானம் அந்த இடத்தில் தடுமாறி இருக்கலாம். ஆனால் இங்கே விமானம் நிலையாக இருந்தது. பறவை மோதியதால் இந்த செயலிழப்பு நேர்ந்திருக்கலாம். விமானம் புறப்பட்ட பிறகும் அதன் சக்கரங்களின் பின்வாங்கப்படாததாலும் என்ஜின் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கலாம். விமானத்தின் இடையே அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்திருக்கலாம் என்று கருத்துக்கள் பரவுகின்றன. அப்படியெனில் விமானம் புறப்பட்டிருக்கவே சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறினார். விமான விபத்துகளுக்கான புலனாய்வு அமைப்பு நடத்தவுள்ள விரிவான விசாரணையின் முடிவிலேயே இந்த விபத்துக்கான உரிய காரணம் தெரியவரும். இந்நிலையில் விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கேம்பர் வில்சன் வெளியிட்ட வீடியோ பதிவில், விபத்து குறித்து விசாரணைக்கு நீண்ட காலம் எடுக்கும். தற்போது எங்களால் முடிந்தவற்றை அனைத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம் என குறிப்பிட்டார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து கூடுதல் தகவல்களை திரட்ட பணியாற்றி வருகிறோம் என்று விபத்துக்குள்ளான விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான போயிங் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து ஏர் இந்திய பயணிகள் விமானம் லண்டன் நோக்கி பிற்பகல் 1:30 மணியளவில் புறப்பட்டது. ஓடுதளத்திலிருந்து மேலெழுந்து பறக்க தொடங்கிய சில வினாடிகளில் அருகேயுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியது. விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து இதுவரை 200க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 242 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் லண்டன் புறப்பட்ட விபத்துக்குள்ளான விமானம் போயிங் ட்ரீம்லைனர் ரகத்தைச் சேர்ந்தது. இந்த போயிங் ட்ரீம்லைனர் ரக விமானம் கடந்த 2009 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு விமான நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்ட இந்த ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.